Hi guys, welcome back to part 2 of Chennai Central Hazrat Nizamuddin Garib Rath Express. ஸோ இப்போ நம்ம பல்லர்ஷா ஜங்ஷனில் இருக்கோங்க. பார்ட் 1 நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. பார்ட் 1 பார்க்கணுன்னா நான் மறக்காமல் காட்சி தரேன், டிஸ்கிரிப்ஷன் தரேன். பார்ட் 1 பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சென்ட்ரலில் இருந்து பல்லர்ஷா வரைக்கும் எப்படி வந்துடும் காமிச்சிருப்போம். ஸோ அந்த vlog பார்க்கலன்னா நீங்கள் பார்த்துருவாங்க, அப்போ தான் கண்டினியூஷன் புரியும். இப்போ பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா நம்ம பல்லர்ஷாலேருந்து நம்ம ஹசரத் நிசாமுதீன் கவர் பண்ண போகிறோம். ஸோ பல்லர்ஷாக்கு பார்த்தீங்கன்னா 5 minutes வந்திருக்கோம் நம்ம ட்ரெயின். இப்போ வாங்க பல்லர்ஷாலேருந்து ட்ரெயின் எந்தெந்த ஸ்டாப்பில் நிற்கிது பார்க்கலாம். நம்ம சென்னை கரீப் ரத் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டைமில் தான் ரன் ஆகுது. ஸோ எப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமிங் ஸ்லாட் தாங்க. ஸோ 12 மணி வாக்கில் உங்களுக்கு விஜயவாடா வருவாங்க. ஸோ அங்கே லஞ்ச் வாங்குறது ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க. அண்ட் அதுக்கப்புறம் 2 மணி வாக்கில் உங்களுக்கு வாராங்கல் வருவான். ஸோ ஈவினிங் டைம் கரெக்டாக ஒரு 5-6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பல்லர்ஷா வருவாங்க. ஸோ பல்லர்ஷாவில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்நாக்ஸ் இருக்குதுங்க. ஸோ எல்லாருமே அங்கே தாங்க ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாக்பூர் வருவாங்க. ஸோ நாக்பூரில் உங்களுக்கு டின்னர் வாங்கிக்கலாங்க. அந்த சூப்பரான ஸ்லாட் தாங்க இந்த ட்ரெயின் ரன் ஆகிட்டு. ஸோ கரெக்டாக டைம் சாப்பிட்ற டைமுக்கு கரெக்டாக ஒரு ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குதுங்க இந்த ட்ரெயினில். அகைன் நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு 3.5 hours நான் ஸ்டாப் தாங்க பண்ண போகுது. ஸோ அடுத்த அஃபீஷியல் பார்த்தீங்கன்னா நாக்பூர் தாங்க. ஸோ நாக்பூர் இங்கேருந்து ஒரு 3 hours 3.5 hours ஆகுங்க. ஸோ திருப்பி இந்த ட்ரெயின் ஒரு நான் ஸ்டாப் தாங்க பண்ண போகுது இந்த இடத்துல. நீங்கள் சென்னை சென்ட்ரலேருந்து பல்லாஷா வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபுல்லாக டே டைம்லேயே கவர் ஆகிருக்கும். பட் பல்லாஷாலேருந்து உங்களுக்கு அடுத்தது வந்து குவாலியர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நைட் டைம்லேயே கவர் ஆகுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் கொஞ்சம் நிறையா கஷ்டப்பட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கிளியராக இருக்காது டே டைமில் எடுக்கிற மாதிரி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நைட்டில் நான் அப்பப்போ தான் ஷார்ட்ஸ் எடுத்து காமிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் உள்ள ஏசி கூலிங் பார்த்தீங்கன்னா செம்ம சில்லுன்னு தாங்க இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஒரு 1/2 hour கூட உள்ளே உட்கார முடியாங்க. ஸோ அந்த மாதிரி கை கால்லாம் ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குங்க. ஸோ செம்ம கூலிங்கோட தாங்க உள்ள ஏசி ரன் ஆகிட்டு இருக்கு. எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் தாங்க இது வரைக்கும் நம்ம ட்ராவல் போயிட்டு இருக்கு. ஸோ உள்ள கோ பேசஞ்சர்ஸ் ஆகட்டும், நம்ம வீடியோ எடுக்கும் போது இந்த டோர் கிட்ட நிற்கிறவங்களும் சரி நம்மளுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ கோ பேசஞ்சர் ஜாலியாக பேசிட்டு அவங்க கூட சிரித்து பேசிட்டு தாங்க வந்துட்டு இருக்கோம்.
अगर जीते रहे में खड़े हो तो जीते रहे में ही बंदा है अपना, कोई दिक्कत नहीं है। G6 पे हो आप? हाँ 39। நாக்பூருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ட்ரெயின் 1 hour டிலேயோட ரீச் ஆயிருக்கு. ஸோ இந்த டிலே எதனால் ஆச்சுன்னு தெரிலங்க. ஸோ போன ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா 5 minutes டிலேயோட தான் ரீச் ஆச்சு. பட் இந்த ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 1 hour டிலேயோட ரீச் ஆயிருக்கு. ஸோ இந்த டிலே எதனால் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே அப்பப்போ இந்த ட்ரெயினை வந்து அன்ஷெட்யூல் ஆல்ரெடி நிறுத்திடுறாங்க. அது இல்லாமல் ஸ்லோ டவுன் பண்ணியிருந்தாங்க, போயிருந்தாங்க, இந்த டிலே ஆகிருக்கு. ஸோ நாக்பூர் ஸ்டேஷன் தாங்க கரெக்டான டைம் டின்னர் வாங்குறதுக்கு. ஸோ இதை விட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தது போபால் தாங்க. ஸோ அது மிட் நைட்டில் வந்துடும். ஸோ அது உங்களுக்கு கஷ்டமாயிடும். இந்த நாக்பூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டும் கிடைக்குங்க. ஸோ எல்லாமே வித்து தாங்க இருக்காங்க. அண்ட் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஃபுட் வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் நான் உள்ளே போய் தூங்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா மார்னிங் ஃபுல்லாக நம்ம 6 o'clockலேருந்து நம்ம vlog கவர் பண்ணிட்டு பார்ட் 1 ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்போ பார்ட் 2 எடுத்துருக்கோம். ஸோ கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணிட்டு நான் ஒரு 10 மணி 10:30 மணி வாக்கில் போய் உள்ளே போய் தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு குவாலியர் ஸ்டேஷன் கிட்ட வந்தோடனே அவர் குவாலியர் தாண்டி நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. ஸோ அது வரைக்கும் குட் நைட். ஸோ நாக்பூர்லேருந்து நம்ம ட்ரெயின் டிபார்ச்சர் பார்த்தீங்கன்னா செம்ம மழை பெய்ய ஆரம்பிச்சுங்க. ஸோ அந்த கொற்ற மலையோட நாங்கள் அப்படியே நம்ம நாக்பூர்லேருந்து டிபார்ச்சர் ஆகிட்டு இருக்கோம். மார்னிங் கைஸ்.
ஆக்ரா கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிருக்குங்க. ஸோ நம்ம ட்ரெயினோட லாஸ்ட் அஃபிஷியல் ஆர்டர்னா ஆக்ரா கண்டோன்மெண்ட்டுக்கு ஒரு 30 மினிட்ஸ் டிலே ரீச் ஆகிருக்கும். ஸோ அந்த டிலே அப்படியே கேரி ஆகிட்டு தாங்க இருக்குது. ஸோ 1 hour இருந்தது 30-45 மினிட்ஸ் ஆச்சு. அப்புறம் 30 மினிட்ஸ் டிலே தான் போயிட்டு இருக்குது. ஸோ அதை விடுங்க, நான் இன்னும் உங்கள் ட்ரெயினோட ரேட் ஃபேர் பற்றி பேசியிருக்கே மாட்டேன் எந்த பார்ட்டையும். இப்போ அதை பேச வேண்டிய நேரம் வந்துச்சுங்க. ஸோ எதனால நான் ட்ரெயினோட ரேட் ஃபேர் லாஸ்ட்டு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன் இருக்குங்க. ஸோ நான் சென்னை டு நியூ டெல்லி உங்களுக்கு மற்ற ஸ்லீப்பர் ட்ரெயின்ஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப்பர் ஃபேர் 850 வராங்க. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ஆகட்டும், ஜிடிஆர் இருக்கட்டும், திருக்குறள் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 850 கிட்ட வருவாங்க டிக்கெட் ஃபேர். அண்ட் தேர்ட் ஏசியில் பார்த்தீங்கன்னா 2200 கிட்ட வருவாங்க. பட் நம்ம கரீப் ரத் எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா வெறும் 1500 தாங்க உங்களுக்கு ஏசி ஸ்லீப்பர் ஃபேர். ஸோ இது எந்த டைனமிக் ஃபேரில் கிடையாதுங்க, ஃபிக்ஸட் ஃபேர் ஒரு 1500 தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ராஜ்தானி துரந்தோட கம்பேர் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக கம்பேர் பண்ணலாம். ஸோ அவனும் இதே டைமிங் ஷெட்யூல் தான் ரன் ஆகும். அவனும் மார்னிங் எடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் விடுவோம். இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ட்ரெயின் ஆப்ஷனாக நீங்கள் சென்னை டு டெல்லி இதை கம்பேர் பண்ணாங்க. ப்ரிஃபர் பண்ணலாம் சாட்டர்டே மட்டும் போகிற மாதிரி இருந்தால். இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் அண்ட் கோச் கம்போஷன் பார்த்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கோச் கம்போஷன் ரொம்ப பெரிய கோச் கம்போஷன்லாம் கிடையாதுங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு இன்ஜின் வருவாங்க, அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு ஜென்ரேட்டர் இருக்கா, பின்னாடி G14 G1 வரைக்கும் உங்களுக்கு தேர்ட் ஏசி ஸ்லீப்பர் கோச்சஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் அகெயின் ஒரு ஜென்ரேட்டர் கார் வருவாங்க. ஸோ இதாங்க இந்த ட்ரெயினோட கோச் கம்போஷன். அண்ட் இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரேக்ஸ் கிடையாதுங்க, டெடிக்கேட்டட் ரேக்ஸ் தாங்க உங்களுக்கு சென்னை டு நிசாமுதீன் டு சென்னை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க.
பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரேக் வச்சு தாங்க இந்த ட்ரெயின் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ எப்படி ஆப்ரேட் ஆகுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே மார்னிங் அதாவது 6 o'clock பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து டிபார்ச்சர் ஆகும் ஹசரத் நிசாமுதீனுக்கு. சண்டே நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு 10:30க்கு ஹசரத் நிசாமுதீன் ரீச் ஆகும். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக மெயின்டெனன்ஸ் பண்ணி மண்டே 3rd டே பார்த்தீங்கன்னா அங்கே ஈவினிங் டிபார்ச்சர் ஆகும் ஹசரத் நிசாமுதீன்லேருந்து. டியூஸ்டே நைட்டு சென்னை வந்து ரீச் ஆகும். ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த ட்ரெயின் ரன் ஆகிட்டு. டியூஸ்டே வந்து ரீச் ஆகும். இந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே சும்மா தாங்க இருக்கும். சும்மா ஷெட்டில் போட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு அண்ட் அகெயின் சாட்டர்டே ஆப்ரேட் பண்ணுவாங்க இந்த ட்ரெயின். ஃபைனலி நம்ம ஹசரத் நிசாமுதீன் வந்து ரீச் ஆகிட்டோங்க. இன்றைக்கி நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour டிலேயோட ரீச் ஆயிருக்கு. ஸோ இந்த டிலே எதுனா ஆச்சு தெரிலங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரெயினுங்க. நீங்கள் சென்னையிலேருந்து டெல்லி வரணும் எதிர்பார்த்தீங்கன்னா அதுவும் கம்மி காஸ்ட்டில் ஏசி வரணும் எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இந்த ட்ரெயின் தாங்க. ஸோ நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருப்பீங்க. ஒரு 2 பார்ட்டு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறீங்க. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலில் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த சூப்பர் ட்ராவல் ஆகல மீட் பண்ணுறேன். டாட்டா.